அன்புக்குரியவர்களே, நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களா என்னும் விவிலிய தொடரில் இன்று நிறைவாக நம்பிக்கைக்கு நன்றி செலுத்துவோம் என்ற செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம்மை ஒரு சிலர் நம்புகிறார்கள். இவர் நம்பிக்கைக்குரியவர், இவர் நம்பிக்கைக்குரிய நண்பர், இவர் நம்பிக்கைக்குரிய விதத்தில் இந்த பணிகளை செய்வார் என்று சிலவற்றை நம்மிடம் ஒப்படைக்கிறார்கள். சிலர் குழந்தைகளை ஒப்படைக்கிறார்கள், சிலர் பணத்தை ஒப்படைக்கிறார்கள், சிலர் வேலைகளை ஒப்படைக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். காரணம், அவர்கள் நம் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். மிகச்சிறந்த நன்றி என்பது செயலில் காட்டுகிற நம்பகத்தன்மை தான். தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் பவுலடியார் சொல்கிறார், அதிகாரம் 1:12 இறைமொழி, எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். எல்லா அருள்பணியாளர்களும் எல்லா துறவிகளும் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். காரணம், கடவுள் அவர்களை நம்பிக்கைக்குரியவர் என்று கருதி குருக்களாக, துறவிகளாக அர்ப்பண வாழ்வுக்கு அழைத்திருக்கிறார். எனவே கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, மக்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். மக்கள் நம்மை நம்பிக்கைக்குரியவர் என்று கருதி நம்பி நம்மிடம் சில பொறுப்புகளை ஒப்படைக்கிறார்கள். யாரெல்லாம் நம்மை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் நம்மை நம்பிக்கைக்குரியவர் என்று கருதுகிறார்களோ, அவர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், அவர்கள் நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் நாம் நன்றி செலுத்துவோமாக, நம் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கைக்காக. அன்புக்குரியவர்களே, இந்த விவிலிய தொடரை உங்களுக்கு வழங்க உதவி செய்த வரைகலை கலைஞர் அருட்சகோதரர் ஆல்டின் அவர்களுக்கு உங்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கின்றேன். இறைவனின் பேரிரக்கத்தால் இன்னொரு விவிலிய தொடரில் உங்களை சந்திக்கின்ற வரையில் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. I believe in God our Father, I believe in Christ the Son.